மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நகராட்சிகள் பேரூராட்சிகளிலே குப்பைகளை பிரித்தெடுத்து அது உரங்களாக இலவசமாகத்தான் கொடுக்கிறேன் என்று அமைச்சர் சொன்னார்கள். அது இலவசமாக கொடுக்கின்ற வகையிலே நகராட்சிகளும் பேரூராட்சிகள் அருகிலே இருக்கக்கூடிய தனியார்கள் அதுபோல அந்த உரம் தயாரிப்பதற்கு தங்களுடைய இடத்தை வழங்கி செய்வதற்கு தயாராக இருந்தால் அரசு அந்த இடத்தை வழங்குவதற்கு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன். தினசரி மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை தொடர்ந்து எடுக்காத காரணத்தால் பல்வேறு வீடுகளில் அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே தினசரி அதை எடுத்தால்தான் வீட்டிலே அந்த வாசம் இல்லாமல் இருக்கும் என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் தினசரி எடுத்தால் மக்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் அந்த துறையினுடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்துவார்களா என்பதையும், எரிவாயு தகன மேடை போடப்பட்ட எல்லா பேரூராட்சி நகராட்சிகளிலும் உள்ள இடங்களை இந்த மக்காத குப்பைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் எரிவாயு தகன மேடை அமைத்த பிறகும் சுடுகாட்டுக்கு அதிக இடங்கள் இருக்கின்ற அந்த பகுதிகளை இதற்கு பயன்படுத்த அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போதுதான் காலையில் சிங்காரநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார், ஏற்கனவே ஆதிதிராவிடருக்கு சொந்தமான அந்த பகுதி இடுகாடு, அதிலே குப்பையை கொட்டுகிறார்கள், அது மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொன்னார். இவர் அந்த இடுகாட்டில் கொட்டலாம் என்றார். நீங்கள் ஊர்க்காரர் அனுமதித்தால் நாங்கள் தருவதில் எந்த விதமான, எங்களுக்கு இடம் கிடைத்தால் போகிறோம், ஊர்க்காரர் கிடைத்தால் ஒத்துக்கிட்டால் நாங்கள் கொட்டிடுவோம். ஆனால் அவுட் சோர்சிங் முறையில் தினந்தோறும் குப்பையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த எந்த திருவண்ணாமலை நகரமா பெண்ணாத்தூரா திருவண்ணாமலை பகுதிக்கு மிகப்பெரிய திருவண்ணாமலையில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு அமைச்சர் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 178 கோடி ரூபாய்க்குள்ள திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்ல, கிரிவலம் வருகிறது. பௌர்ணமி அமாவாசையில் 5 லட்சம் மக்கள் 7 லட்சம் மக்கள் வருகிறார்கள். அதனால்தான் அதை மாநகராட்சியை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களை கூடுதலாக வைத்து அந்த குப்பைகளை எடுக்கிற முயற்சி எடுக்கிறோம். எனவே இந்த ஆண்டு அதை உடனடியாக பணியாளர்கள் கூடுதலாக்கி இந்த குப்பைகளை அகற்றுவதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் தினந்தோறும் சுமார் 20 டன் அதிகமான குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. அந்த குப்பைகளை சேகரித்து தனியாக குப்பை கிடங்கு இல்லாத காரணத்தினால் சுடுகாடு பகுதிகளிலும் சாலையில் இருமரங்களிலும் கொட்டுற நிலை ஏற்படுகிறது. ஆரணி நகராட்சிக்கு குப்பை கிடங்கு அமைக்கும் திட்டம் அரசின் திட்டத்தில் உள்ளதா என தங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர், நீங்க தான் எங்களுக்கு உதவணும். ஏதாவது ஒரு இடம் காமிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் கலெக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறோம். அரசாங்கத்தில் இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு கம்மியான விலையில கிடைச்சதுன்னா நாங்களே கூட வாங்கி அதை கொடுத்துருவோம். எனவே குப்பையை கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு இடம் 2 இடம் அல்ல. இப்போதுதான் முதல்ல நாம் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற அந்த திட்டத்தை 20-25 ஆண்டு காலத்திற்கு பிறகு கொடுங்கையூரில் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கிறோம், கோவையில் ஆரம்பிக்க இருக்கிறோம், மதுரையில் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுவும் ஒரே இடத்தில் இருக்கிற அந்த குப்பையை அந்த பற்றவில்லைன்னா அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் இணைத்து மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் நம்முடைய அரசியல் இருக்கு. இந்த ஆண்டு துவங்கவும் இருக்கிறது. அதுபோல நகராட்சியில் இருக்கிறது. நம்ம வேலூர் மாநகராட்சியும் கிட்டத்தட்ட அதிகமான அளவிலே தான் அங்கு குப்பைகள் சேகரிக்க இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நகராட்சியிலும் குப்பையிலே கொட்டுவதற்குரிய இடம் சிரமமாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய நிலம் புறம்போக்கு நிலம் இருந்தால் அதை கேட்டு எடுக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற பொதுமக்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் நீ குப்பை கொட்டக்கூடாதுன்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால ஒரு பலதரப்பட்ட ஒரு சிரமங்களும் இருக்கிறது. மாண்பு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தெரியும் உங்களுக்கு. ஒரு இடத்தை காண்பித்தால் அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். அதற்கான நிதியையும் தர சொன்னால் நான் துறையிலிருந்த நிதியும் தர தயாராக இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.